இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ரசிகர்கள் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் ஃபைனலா நடந்துடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராண்டி ஓட்டன் அபிஷியலா ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. அதுவும் ராண்டி ஓட்டன் யாரை அட்டாக் பண்ணி தெரியுமா ஹீல் டர்ன் பண்ணாரு? அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி. என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்மாக்டவுன் எபிசோட எண்டிங்ல தான் ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்டுக்கான இந்த கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட் நடந்துச்சு. முதல்ல ரிங்குக்கு நம்ம ராண்டி ஓட்டன் வந்தாரு. ராண்டி ஓட்டனுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். இன்னும் சொல்ல போனா கோடி ரோட்ஸை விட இன்னைக்கு ராண்டி ஓட்டனுக்கு தான் பயங்கரமான சியர்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில இருந்து கிடைச்சது. கோடிக்கு ஒரு 40% இருந்து அப்படின்னு சொல்லலாம். எல்லா WWE கான்ட்ராக்ட் சைனிங்ஸ்லயும் நடக்கிற மாதிரி ஒரு டேபிள போட்டிருந்தாங்க. டேபிளுக்கு பக்கத்துல வந்து ராண்டி ஓட்டனும் கோடி ரோட்ஸும் உட்கார்ந்தாங்க. சோ நம்ம கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்ல கொஞ்ச நேரமா பேசியிருப்பாரு. கோடி என்ன பேசினார் அப்படின்னா, 2007ல WWE என்னோட ஃபர்ஸ்ட் மேட்சை நான் உனக்கு அகைன்ஸ்டா தான் ராண்டி ஓட்டன் ரெசில் பண்ணேன். அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்து நிறைய விஷயங்களை வாங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ ராயல் ரம்பிள் வின் பண்றத பார்த்தேன், ரெசல்மேனியால மெயின் இவென்ட் பண்றத பார்த்தேன், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனா மாதிரி நீ ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா WWE உருவாக்குனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோடி ரொம்பவே எமோஷனலான ஒரு லைனையும் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாரு ராண்டி, நான் உனக்கு பையனோ இல்லனா பிரதரோ கிடையாது, ஆனா நான் எல்லார்ட்டையும் ப்ரௌடா சொல்றது என்னது அப்படின்னா, ஐ எம் யுவர் பாய். அந்த லைனை கேட்டதும் கிரௌடு பயங்கரமா கத்திச்சு. நம்ம ராண்டி கூட பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து அதை சைன் பண்ணாரு. இப்போ ராண்டி ஓட்டன் சைன் பண்ணணும். ராண்டி பெண்ணை எடுத்து சைன் பண்ண போனாரு. ஆனா ஒரு செகண்ட் ஹெசிடேட் பண்றாரு. ஏன் அப்படின்னா கோடி ரோட்ஸ் ராண்டிக்கு ரொம்பவே க்ளோஸ். ஸோ கண்டிப்பா ராண்டிக்கு கோடி மேல ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால ராண்டி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. அதுக்கப்புறமா கோடி அந்த மொமெண்ட்டை இன்டரப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி ராண்டி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பெல் அடிச்சதும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்லி ராண்டி ஓட்டன் வேண்டாம், எனக்கு வேண்டியது லெஜெண்ட் கில்லர் ராண்டி ஓட்டன், ஆர்கேஓ மாஸ்டர் ராண்டி ஓட்டன். ஆர்கேஓ அப்படிங்கிற அந்த டெவஸ்டேட்டிங்கான லைனோட சொந்தக்காரர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமா ஆர்கேஓ ஆர்கேஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஹைப்பான நம்ம ராண்டி ஓட்டனும் அபிஷியலா அந்த கான்ட்ராக்ட்ல பெண்ணை வச்சு சைன் இன் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்குறாங்க. ராண்டி கோடியை ஹக் பண்றாரு. அந்த மூமெண்ட்ல அரினா அமைதியா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு தோணுது, இவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் டப்னு ராண்டி ஓட்டன் கோடி ரோட்ஸோட தலையை பிடிச்சி டேபிள்ல கொண்டு போய் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹெவியான ஒரு லோ ப்ளோவை கோடிக்கு போட்டாரு ராண்டி ஓட்டன். இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, போன வருஷம் இதே டைம் நடந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர்ல நம்ம ஜான் சீனா கோடி ரோட்ஸுக்கு இதே மாதிரி ஒரு லோ ப்ளோ போட்டு ஹீல் டர்ன் பண்ணாரு. இன்னைக்கு எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண ராண்டி ஓட்டன் அதே மாதிரியான ஒரு லோ ப்ளோவை போட்டு கோடி அட்டாக் பண்ணி அவரும் ஹீல் டர்ன் பண்ணினாரு. இதுக்கப்புறமா ராண்டி ஓட்டன் கோடி ரோட்ஸை தூக்கி ரிங்குக்கு வெளியில எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டீல் படிக்கட்டுல ஒன்னு எடுத்துட்டு வந்து அதை வச்சு கோடி ரோட்ஸோட தலையில அடிக்கிறாரு. அப்படியே டேபிளுக்கு பக்கத்துல போய் கோடி ரோட்ஸ் விழுந்தாரு. அங்க அவர் என்ன பண்ணிருப்பாரு நமக்கே தெரியும். அந்த குட்டி பிளேடை வச்சு அப்படி நைஸா தலையில அப்படி ஒரு கோடை போட்டு ரத்தம் வர வச்சிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இப்பவும் அதை சீரியஸா தான் நினைச்சு பார்ப்போம், ஏன்னா நம்ம WWE ஃபேன்ஸ். அப்புறம் நம்ம கோடி வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அப்படியே ரத்தம் வழிய வர ராண்டி போட்டு கோடியை பயங்கரமா அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டீல் படிக்கட்டை எடுத்து அதை கமத்தி போட்டு அதுல அந்த வி ஷேப்ல இருக்கக்கூடிய பார்ட்ல ராண்டி ஓட்டனை படுக்க போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறாரு. அந்த டைம்ல WWE செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை தடுக்க போறாங்க. நிக்கால்டிஸ் வந்து தடுக்க வராரு. ராண்டி ஓட்டன் நிக்கால்டிஸோட நெஞ்சிலே கழிச்சு ஒரு தள்ளு, நிக்கால்டிஸ் பிறந்தல அடிக்க போய் விழுறாரு. அதுக்கப்புறமா வரக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் போட்டு அடிச்சு வைக்கலான்னு பார்த்தாரு. ஆனா முடியல. அதுக்கப்புறமா ராண்டி போயிட்டாரு. சரி, ராண்டி போயிட்டாரு, நம்ம கோடி ரோட்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்து ஒரு ஆக்டிங்க போடுவோம். எல்லாரும் கோடி ரோட்ஸை சுத்தி நிக்கும் போது திடீர்னு திரும்ப வராரு வைப்பர் ராண்டி ஓட்டன். ஒரு ஸ்டீல் சேரை எடுத்துட்டு வந்து அதை வச்சு கோடி ரோட்ஸோட தலையிலே நடு தலையிலே ஒரே அடி. ஆக்சுவலா நம்ம ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் சேரை வச்சு அந்த படிக்கட்டுல தான் அடிச்சாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கோடியோட தலையில பட்ட மாதிரி WWE காமிச்சாங்க. சோ அது பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன, அந்த ஸ்டோரிலே நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சோ ஆக மொத்தத்துல இன்னைக்கு அந்த செக்மெண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா ராண்டி ஓட்டன் ஒரு டெரரா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அந்த ரிங்குக்குள்ள போயிட்டு சேரை போட்டு உட்கார்ந்து அந்த பெல்ட்டை எடுத்து அந்த டைட்டில் எடுத்து அவரை மடியில வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு பாருங்க. இந்த ரிட்ரோ படத்துல நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபால உட்கார்ந்து அப்படி ஒரு போஸ் கொடுப்பாரு. அது மாதிரி பயங்கர மரண மசா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஒரு ஃபேவரட்டான ஒரு செக்மெண்டா இது அமைஞ்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நடக்க போற ரெசல்மேனியால ஆப்வியஸா ராண்டி வந்து வின் பண்ணி அந்த டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. ஆனாலும் WWE லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட கைப்புல தான் நம்ம கோடி. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா கோடியை வின் பண்ண கூட வச்சிடலாம். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெசல்மேனியா மெயின் இவென்ட்ல யார் ஜெயிக்க
ஜெயிக்கணும், யார் அந்த டைட்டில் வின் பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.